அனைவருக்கும் வணக்கம். பிரதீப் பாண்டாணி பார்த்தீங்கன்னா விஜித் ராமாவுக்கு டேரக்டாகவே சப்போர்ட் பண்ணியிருக்காரு. நேற்று சுரேஷ் தாத்தா எப்பயுமே லைவ் வந்து பிபி ரிவ்யூ பண்ணுவார் இல்லையா அவருடைய சேனலில். அப்போ வந்து பார்த்தீங்கன்னா இவர் லைவ் வந்து வந்துட்டாரு. அப்போ வந்து லைவில் ஒரு கேள்வி கேட்கப்படுது. இந்த மாதிரி விஜித் ராமா வந்து 10:45 மணிக்கு 10:45 போல் வந்து பார்த்தீங்கன்னா பெட்டி எடுத்துகிட்டு அவங்க வீட்டை விட்டு வெளியே போயிட்டாங்க அப்படிங்கிற மாதிரி அந்த கமெண்ட் வந்து கேட்குறாங்க. உடனே வந்து தாத்தா என்ன சொல்கிறார் அப்படின்னா, அப்படி வந்து விஜித் ராமா வந்து பெட்டி எடுத்தால் அது ஒரு சென்சிபிளான விஷயம். இங்கேருந்து அவங்க கஷ்டப்படுறதுக்கு எடுத்துகிட்டு போனால் அது ஒரு சரியான மூவ் அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாரு. சொல்லிட்டு இருக்கும்போதே பின்னாடி பார்த்தீங்கன்னா நம்மளுடைய பிரதீப் பாண்டாணி உட்காந்துருந்தவர் வேணாம் எடுக்க வேண்டாம், விஜித் ராமா வந்து பெட்டி எடுக்க வேண்டாம் அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா தலையை அப்படியே ஆட்டிக்கிட்டே இருக்காரு. அதுக்கப்புறம் வந்து தாத்தா சொல்கிறாரு, அவர் அதாவது பிரதீப் பாண்டாணி போன்றவர்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா விஜித் ராமா உள்ளே இருக்கணும்னு ஆசை, அவங்க வந்து ஜெயிக்கணும்னு ஆசை. அது வந்து பெட்டி எடுத்துகிட்டு போகிறதுல பார்த்தீங்கன்னா பிரதீப் பாண்டானிக்கு உடன்பாடு இல்லை. அவங்க வந்து இருக்கணும், இருந்து வந்து அந்த பட்டத்தை வெல்லணும் அப்படிங்கிற மாதிரி பார்த்தீங்கன்னா தாத்தா அதுக்கப்புறம் எக்ஸ்பிளைன் பண்ணுறாரு. இதுலேருந்து என்ன தெரியுது அப்படின்னா, நம்மளுடைய பிரதீப் வந்து பார்த்தீங்கன்னா செய் நன்றி மறக்காதவர். அதாவது அவர் ரெட் கார்டு விஷயத்தில் பார்த்தீங்கன்னா அந்த ஒட்டுமொத்த வீடே வந்து எதிரானுச்சு. அதில் ஒரே ஒரு சிங்கம் தான் வந்து கர்ஜிச்சிச்சு இந்த மாதிரி பிரதீப் பாண்டானிக்காக. அந்த ஒரு சிங்கம் தான் வந்து பார்த்தீங்கன்னா பெண் சிங்கம் நம்மளுடைய விஜித் ராமா. அப்போ அந்த நன்றியை வந்து தான் மறக்க மாட்டேன், அந்த நன்றிக்கு விசுவாசமாக இருப்பேன் அப்படிங்கிற மாதிரி தான் ஓப்பனாக வந்து சொல்லியிருக்காரு. அவங்க வந்து பெட்டியெல்லாம் எடுத்துகிட்டு போகக்கூடாது, அவங்க வந்து டைட்டில் வின் பண்ணணும் அப்படிங்கிற மாதிரி தான் அந்த அர்த்தத்தில் தான் வந்து தாத்தாவும் அதுக்கப்புறம் எக்ஸ்பிளைன் பண்ணார். அவர் அப்படி தான் சொன்னார். அதாவது பெட்டி எடுத்துகிட்டு விஜித் ராமா போகக்கூடாது, அவங்க இருந்து பட்டத்தை வெல்லணும் அப்படிங்கிறதான் அவருடைய ஆசையும் நம்மளுடைய ஆசையும். அதை வந்து பார்த்தீங்கன்னா பிரதீப்போட ஃபேன்ஸ் வந்து தெரிஞ்சுக்குங்க. அவர் வந்து எப்பயுமே வந்து பார்த்தீங்கன்னா அர்ச்சனாவுக்கு வந்து சப்போர்ட்டே பண்ண மாட்டார், அதே மாதிரி தினேஷ்க்கும் சப்போர்ட்டே பண்ண மாட்டார், வேறு யாருக்கும் சப்போர்ட் பண்ண மாட்டார். அவர் முன்னமாற தன் மனசு ரீதியாக சப்போர்ட் பண்ணும் அப்படின்னா அது விஜித் ராமாவுக்கு மட்டும்தான் சப்போர்ட் பண்ணுவார். அதுதான் மனிதநேயம், அதுதான் அவருக்கான ஒரு விஷயமா இருக்கும். ஏன்னா வந்து பார்த்தீங்கன்னா இப்போ பிரதீப் பாண்டானி ஃபேன்ஸ் இப்போ வந்து விஜித் ராவை திட்டுறாங்க. அதே மாதிரி பார்த்தீங்கன்னா அர்ச்சனா ஃபேன்ஸ் வந்து விஜித் ராவ் வந்து இப்போ திட்டுறாங்க ஒரு சில பேர் வந்து இன்னும் சப்போர்ட் தான் பண்ணுறாங்க. ஆனால் பிரதீப் பாண்டானி வெளியேறும்போது பிரதீப் பாண்டானிக்காக குரல் கொடுத்த ஒரே நபர் அர்ச்சனா கிடையாது, தினேஷ் கிடையாது, ஒன்லி விஜித்ரா அப்படிங்கிற அந்த ஒரு விஷயந்தான். அதுக்காக இனி வரக்கூடிய காலங்களையாவது உங்கள் நன்றியை மறக்காமல் பிரதீப் ஃபேன்ஸ், நீங்கள் உண்மையாலுமே பிரதீப் ஃபேன்ஸ்னால் பிரதீப்பே சொன்னதுக்கப்புறம் நீங்கள் வந்து ஒரு முடிவு எடுங்க அப்படிங்கிற மாதிரி இந்த காணொலியில் நான் சொல்லிக்கிறேன். இது பற்றி உங்கள் கருத்துக்களை சொல்லுங்கள். நன்றி, வணக்கம்.